அங்க இருக்க எல்லா ஷினோபிஸ்மே நைட் டைம் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவே நம்ம நிஜி வந்து எனிமிஸ்லாம் வரா மாதிரி எதனா இருக்கா சொல்லிட்டு கண்காணிச்சிட்டு இருக்கவே அவனோட பேக்குக்கான அவன் அதிகமா யூஸ் பண்ணதுனால அவன் ரொம்பவே டயர்டாகி கீழே விழுந்துருவான். நம்ம கீவா போயிட்டு நிஜியை தூக்கி விட்டுட்டு நீ வந்து உன்னை அதிகமா ஸ்டெயின் பண்ணிக்காத, என்னோட நோஸ் இருக்கு அது மூலியமா நான் சென்ஸ் பண்ணிப்பேன், எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ வந்து மெடிக்கல் காப்ஸ் கிட்ட போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்ல மெடிக்கல் எங்க இருக்குன்னு பாக்கலாம். அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு காட்டுக்குள்ள இட்டாச்சி அண்ட் நாகுட்டோ நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நாகுட்டோ வந்து உனக்கு அகாட்சுகியை பத்தி எவ்வளவு விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க இட்டாச்சி வந்து உன்னை விட எனக்கு கொஞ்சம் அதிகமா தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். அப்ப நாகுட்டோ வந்து நம்ம ரெண்டு பேருமே அவங்க நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க நம்மள வச்சுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு நமக்கு விஷுவல் பவர்ஸ் தான் காரணம், அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்ன்ற மாதிரி இட்டாச்சி சொல்றான். அப்ப நாகுட்டோ வந்து இந்த வாட்டியும் ஜூட்ஸுவோட யூசர் அதுக்காக தான் நம்மள வர வச்சிருக்கான்ற மாதிரி சொல்ல அப்ப இட்டாச்சி வந்து பெயின் உன்கிட்ட வந்து சிக்ஸ் பேத்தோட ரீடிங் இருக்கு, என் கிட்ட வந்து மங்கிக்யோ ஷேரிங் இருக்கு, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தா என்ன வேணா பண்ணலாம், இத ஜூட்ஸு யூசர் வந்து நல்லாவே அட்வான்டேஜா எடுத்துப்பான். அப்ப நாகுட்டோ வந்து இட்டாச்சி உன்னோட வாழ்க்கை முழுக்க ஏன் இந்த மாதிரி டார்க்னஸாவே இருக்கு, ஈவன் நீ அக்காட்சியில இருக்கும் போது கூட அப்படிதான் இருந்தன்ற மாதிரி சொல்றான். அப்படியே பாத்தீங்கன்னா மெடிக்கல் நிஞ்சா கேம்ப் பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே ஷினோபிக்கு ஹீல் பண்ற வேலையை ரொம்பவே முன்னுரிமா பார்த்துக்கிட்டு இருக்க அதோட என்ட்ரன்ஸுக்கு யாரோ வராங்க. அதுக்கு அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் வந்து நீ உள்ள வரணும்னா உன்னோட சாக்கராவை நாங்க ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் நீ உள்ள வரணும்ன்ற மாதிரி சொல்ல நிஜி வந்து சரி அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாக்கரா வந்து ஷினோபிக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட சடனா பாத்தீங்கன்னா சாக்கரா இருக்க பேசாண்ட ஒருத்தன் மறைஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நிஜி வரவே சாக்கரா வந்து நிஜியோட ஊன்ஸுக்கெல்லாம் எல்லா மெடிக்கிட்டையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல சாக்கரா வந்து நீ இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு உன்னோட ஐஸை அதிகமா யூஸ் பண்ணாதன்ற மாதிரி சொல்றா. அப்ப நிஜி வந்து எனிமிஸோட நான் ஃபாஸ்டா இருந்தாதான் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி HQக்கு சென்ட் பண்ண முடியும். அப்ப சாக்கரா வந்து எனக்கு புரியுது, அட்லீஸ்ட் இங்க இருக்க வரைக்கும் ஆச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சொல்றா. சடனா பாத்தீங்கன்னா அந்த கேம்பேஸ்ல முகம் தெரியாத ஒருத்தன் வந்து அங்க இருக்க ரெண்டு மெடிக்கல் நிஞ்சாஸை கொன்றான். அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஒருத்தர் போயிட்டு அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்றாரு. அந்த இடத்துக்கு நம்ம சாக்கரா போய் எப்படி இப்படிலாம் நடந்தது சொல்லி கேட்க அங்க இருக்க ஒரு ஷினோபி வந்து எனிமி வந்து நம்ம ஜோனின் மெடிக்ஸை தான் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றான், இங்க இருக்க எல்லா சாக்கரா பேசனையும் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உள்ள அனுப்புறோம், இருந்தும் எனிமி எப்படி வந்தான்ற மாதிரி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சாக்கரா வந்து சாதாரண டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸு மூலயமா அது நடக்காது, ஸோ எனிமி யாருன்னா வெளியில இருந்து உள்ள இருக்க ஆட்களை கண்ட்ரோல் பண்ணாதான் இப்படி நடக்கும், ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பவர்ஃபுல்லான ஃபர்பிடன் ஜூட்ஸுவா தான் இருக்குன்ற மாதிரி சாக்கரா சொல்றான். அந்த இடத்துக்கு நம்ம நிஜி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் சைட்ல ஒரு ஷினோபி மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல சாக்கரா வந்து என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிஜி கிட்ட சொல்ல அவ நிஜி வந்து இங்க இருக்க எல்லாருமே ஆலை ஷினோபி ஃபோர்ஸை சேர்ந்தவங்க மட்டும்தான், ஸோ நம்ம எல்லாரையுமே சந்தேகமும் படவும் முடியாது, ஏன் நமக்கு முன்னாடி இருக்க யாருனா ஒருத்தர் கூட எனிமையா இருக்கலாம், எனிமையோட கோலை இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி சந்தேகப்படுறதா கூட இருக்குன்ற மாதிரி சொல்றான். அப்ப அங்க இருக்க பொண்ணு வந்து கண்டிப்பா பேட்டில் பண்ற எல்லாருக்குமே மெடிக்கல் பேக்கப் வந்து தேவைப்படும், ஆல்ரெடி பேட்டில் ஃபீல்ட்ல நிறைய ரீஅனிமேட்டட் ஷினோபிஸ் வேற இருக்காங்க, ஆனாலும் மெடிக்கல் நிஞ்சாவோட ஒர்க் வந்து கண்டிப்பா வேணும்ன்ற மாதிரி சொல்றா. அதுக்கு இன்னொரு ஷினோபி வந்து இதே மாதிரி நிலைமை தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம பேட்டில்ல தோக்க தான் அதிக வாய்ப்புன்ற மாதிரி சொல்ல நிஜி வந்து அப்பனா நான் என்னோட ஐஸை யூஸ் பண்ணி எனிமியை கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி சொல்றான். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஒரு ஷினோபி மறைஞ்சு நின்று பார்த்துக்கு தான் இருக்கான். அதுக்கு அந்த ஷினோபி வந்து இப்போதைக்கு நம்ம ஹீல் பண்ணாம எப்படியும் நிப்பாட்ட முடியாது, நம்ம தொடர்ந்து அடிப்பட்ட ஷினோபிஸை ஹீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்க முடியும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், முக்கியமா ஜோனின் மெடிக்ஸ்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றான். பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று மறைஞ்சு மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்திருப்பான் இல்லையா, அவன் வந்து ஒரு டென்ட்டுக்குள்ள போகவே இன்னொரு பக்கம் ரெண்டு மெடிக்கல் நிஞ்சாஸ் வந்து அவங்க மேலேயே அவங்க மாத்தி மாத்தி சந்தேகப்பட்டுக்கிட்டு அதுல ஒரு ஷினோபி வந்து சரி சொல்லு நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு மெடிக்கல் நிஞ்சாஸும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் போது நிஜி அந்த இடத்துக்கு சடனா வரான். நிஜி வந்து சாக்கரா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த மெடிக்கல் நிஞ்சாஸ் வந்து அவங்க வந்து 10 நம்பர் 3ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நிஜி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சஸ்பியஸா ஒருத்தனா பார்த்தேன், அவனை ஃபாலோ பண்ண அவனை மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு தான் சாக்கராவோட இடத்த கேட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த மெடிக்கல் நிஞ்சா வந்து அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லன்னு சொல்லி கேட்க நிஜி வந்து அவனோட குணாயை எடுத்து அவங்க ரெண்டு பேரையுமே குத்தி கொன்னுட்டு அவன் என்ன மாதிரி தான் இருப்பான்னு சொல்றான். பார்த்தா எல்லா இடத்துலயுமே மறைஞ்சு மறைஞ்சு நின்று ஒரு ஷினோபியை பார்த்துட்டு இருப்பான் இல்லையா, அவன் வந்து சாக்கரா கிட்ட போயிட்டு அவன் பாத்தீங்கன்னா சாக்கரா
சாக்குரா கிட்ட லவ் லெட்டரை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நான் பேட்டிலுக்கு போனா திரும்ப உயிரோட வருவேன்னு தெரியாது, அதான் இப்ப கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றான். சாக்குரா வந்து நான் ஆல்ரெடி ஒருத்தனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷினோபி வந்து நீ வந்து இன்னொரு லீப் ஷினோபி தான் லவ் பண்றியா, சரி இது ஒரு ரிஜெக்ஷன் தானே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீ அவனை லவ் பண்ணினா ஒரு நல்லவனா தான் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நாகுட்டோ அண்ட் இட்டாச்சி ஒரு இடத்துல உக்காஞ்சிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல நாகுட்டோ வந்து எதனால ஜூட்சு யூசர் வந்து நம்மள எனிமியோட ரொம்ப தூரமா வச்சிருக்கான், அவன் வந்து உன்னோட கெஞ்சுச்சுவை யூஸ் பண்ண போறது இல்லையான்ற மாதிரி கேட்க, அவ இட்டாச்சி வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து நைட் டைம், அது மட்டும் இல்லாம ஒரு சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சைலண்டான விஷயமாவும் இருக்கும், மாடாரா இதெல்லாம் பிளான் பண்றானா எதனா ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி சொல்றான். அப்ப நாகுட்டோ வந்து இந்த ரீஅனிமேஷன் ஜூட்சு யூஸ் பண்றவன் எப்படி மாடாராவோட டீம் சேர்ந்தான், மாடாரா இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே பிளான் போட்டானா இல்ல தற்செயலா நடக்கிறான மாதிரி யோசிக்கிறாங்க. சாக்குரா வந்து சாசுகேவன் நினைச்சு ரொம்பவே சேடா உட்காந்துட்டு இருக்க. நிஜி வந்து பின்னாடி வந்து உனக்கு ஒன்னும் இல்லைல்ல சாக்குரா அப்படின்னு சொல்லி கேட்க, சாக்குரா வந்து ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றா. நிஜி வந்து நம்ம யார் எனிமினே தெரியாம சண்டை போடணுமான்னு சொல்லிட்டு சொல்ல, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கீபா வந்து உனக்கு கண்டிப்பா மெடிக்கல் காப்ஸ் தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம நிஜி வந்து போதும் கீபா நான் நல்லா தான் இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல கீபா வந்து உன்னோட பேக்குக்கான நீ அதிகமா யூஸ் பண்ணதுனால இப்படி ஆயிட்ட, இதுக்கெல்லாம் என்ன திட்டிட்டு இருக்காதன்னு சொல்லி சொல்ல, நம்ம நிஜி வந்து ஆக்கமாறு சைடு திரும்பிட்டு கீபா அமைதியாருன்ற மாதிரி கத்துறான். கீபா செம கடுப்பா, ஒரு டாகுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாதா, அவ்வளோ வீக்காவா ஆயிட்ட, உன்னோட விஷுவல் பவர்ஸ் தான் உன்னோட ஸ்பெஷாலிட்டின்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹினாட்டா வந்து அவளோட பேக்குக்கான யூஸ் பண்ணி எல்லா இடத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கு. பக்கத்துல நம்ம ஷீனோ வந்து நீ வந்து எல்லாத்தையுமே நீனே பார்க்க வேணாம், என்னோட இன்செட் எல்லா இடத்துலயுமே இருக்கு, கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கொன்ற மாதிரி ஹினாட்டாவை சொல்றான். அப்ப ஹினாட்டா வந்து நீ இப்படி கேட்டதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஷீனோ, ஆனா இதை நானே பாத்துக்கிறேன், ஏன்னா இந்த வார் வந்து நருட்டோவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, நம்ம தோக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிஜி வந்து கேப்டன் சீசனே எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சாக்குரா வந்து எனக்கு தெரிஞ்சு சீசனே வந்து B-10-2ல இருப்பாங்க, அவங்க வந்து டன்டனுக்கு இப்போதைக்கு ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் நிஜி வந்து டன் ஹீல் ஆயிட்டக்கு அப்புறம் அவனோட கையெல்லாம் சரியாயிட்டக்கு அப்புறம் அவன் பேட்டில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். சாக்குரா வந்து அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு கண்டிப்பா முடியுன்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் நிஜி வந்து என்னோட கை கொஞ்சம் பெயினா இருக்கு பாக்குறியா அப்படின்னு சொல்ல, அப்படியே பாத்தீங்கன்னா குனாய பேக்ல இருந்து எடுக்கிறான். நம்ம சாக்குரா வந்து நிஜி அந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அப்ப அந்த ஜெட்சு நிஜி வந்து எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் சாக்குரா பிக்குக்கு எப்படி ஹேண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஷீசனே வந்து டான்டான ஹீல் பண்ணிட்டு இருப்பா இல்லையா, அது வந்து ஒரு பிக்கு தாங்க. அதை கேட்டனே ஒயிட் ஜெட்சு வந்து செம கடுப்பாயிரும். அதுக்கப்புறம் நம்ம சாக்குரா ஒரே அடியில அந்த ஒயிட் ஜெட்சுவோட கதையை முடிச்சு விட்டுருவா. அப்ப சாக்குரா வந்து சரி சொல்லு, நீ நிஜியோட சாக்குராவையும் சேர்த்து எப்படி காப்பி பண்ண, நீ இப்ப சொல்லலைன்னா இன்னொரு குத்துதான்ற மாதிரி சொல்ல, அப்ப அந்த ஒயிட் ஜெட்சு வந்து என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்சு தான் இருக்கிறதுலயே பெஸ்ட், அது மட்டும் இல்லாம நான் மட்டும்தான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறியான்ற மாதிரி சொல்லுது. அப்பதான் சாக்குராக்கு ஒரு விஷயம் புரியும். இதுக்கு முன்னாடி கேப்டன் ஏமாட்டோ ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாரு, அதாவது இதுக்கு முன்னாடி கில்லர் பி அண்ட் ரைக்காக சேர்ந்து கீசாமையை போட்டு தள்ளி இருப்பாங்க. பட் கீசாமே மறுபடியும் உயிரோட வரும்போது தான் தெரியும் அது வந்து ஒரு ஜெட்சுவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது வந்து ஒரு வித்தியாசமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அந்த ரிப்போர்ட்லயுமே இருக்கும். இது எல்லாத்தையுமே சாக்குரா படிச்சு தெரிஞ்சிருப்பா. அப்பதான் அவளுக்கு புரியும் ஜெட்சு வந்து யாரோட சாக்ராவை அப்சர்வ் பண்ணுதோ அவங்கள மாதிரி அதால சாக்ராவையும் சேர்த்தே மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்படிதான் நிஜியோட சாக்ராவை அப்சர்வ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவ ஒயிட் ஜெட்சு வந்து நீ ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்க, நீ சொன்னது கரெக்டா இருக்கலாம் இல்லாத மாதிரி சொல்ல, சாக்குரா வந்து நீ பொய் சொல்றதுல அவ்வளவு திறமையெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல, அங்க ரெண்டு ஷினோபிஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, சாக்குரா வந்து நம்ம உடனே HQக்கு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஷீசுனே வந்து டான்டான கைக்கு வந்து ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்க, வெளியில ஷினோபிஸ் எல்லாருமே சாக்குரா வந்து எமர்ஜென்சில இருக்காங்க, நம்ம ஷீசுனேக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டு ஷினோபிஸ் வந்து அந்த இடத்துல பாத்ரூம் போயிட்டு இருக்க, அவங்க பின்னாடி ஒரு ஷினோபிஸ் வரான், வந்து நான் அவங்கள கொல்ல போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே கொன்னுடுறாங்க. HQக்கு இந்த விஷயம் வருது, நம்மளோட எனிமிஸே மாத்தி மாத்தி கொண்டுக்கிறாங்க, யாரு எனிமிஸ்ன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாவே இருக்குன்ற மாதிரி சொல்ல, ஷிகாக்கு வந்து என்ன நடக்குது, நம்ம சென்சிரி டைப்பை அதிகப்படுத்தினாலும் நம்மளால எனிமியை கண்டுபிடிக்க முடியலையே, அப்ப ஷிகாக்கு வந்து எதனா பாய்சனா இருக்குமான்னு சொல்ல, அந்த ஷினோபி வந்து இது வந்து பிசிக்கலான ஹூன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப யாருன்னா வெளியில இருந்து கெஞ்சிச்சு மூலியமா கண்ட்ரோல் பண்றாங்களா, இட்டாச்சி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஷிகாக்கு சொல்றான். அப்ப அவ வந்து இட்டாச்சி உச்சிக்கா மாட்டோம்னா இது வரைக்கும் என்னோட சென்சிரி இதுல மாட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இட்டாச்சியாலேயோ கூட இவ்வளோ பேரை வேற வேற இடத்துல இருந்து கெஞ்சுச்சு மூலியமா கண்ட்ரோல் பண்ண முடிய வாய்ப்பே இல்லைன்ற
இல்லைன்ற மாதிரி ஆவோ சொல்றான். அப்பதான் ஈனோயிச்சிக்கு மெடிக்கல் காப்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வருது. ஒயிட் ஜெட்ஸுவால சாக்ரா அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அது அவங்களோட சாக்ரா மாதிரி இன்னொரு உருவத்தை எடுக்க முடியும்ன்றத சொல்றாரு. ஷிகாக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுன்னு சொல்ல பேட்டில் ஃபீல்ட்ல இருக்க ஷினோபியோட சாக்ராவை ஒயிட் ஜெட்ஸு அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அது அவங்கள மாதிரியே ஃபுல்லாவே மாறும்ன்ற விஷயத்த சொல்றாரு. அப்ப மோஹாபி இந்த மாதிரி பகல் டைம்ல எல்லா எனிமீஸோட சாக்ராவை அப்சர்வ் பண்ணிட்டு ஒயிட் ஜெட்ஸு நைட் டைம் ஆனா இந்த மாதிரி பண்றது தான் எனிமியோட திட்டமான்ற மாதிரி சொல்றா. அப்ப ஷிகாக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே நான் பிளான் பண்ண எல்லா விஷயத்தையும் யோசிக்கணும், பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா யோசின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.